அனைவருக்கும் என் மாலை வணக்கம். கண்ணா, நாம் இன்னைக்கு ஒரு டாபிக் பார்க்க போறோம். இது என்ன டாபிக்னா, கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக இயேசு பெருமானினுடைய வரலாற்றை தெளிவாக சொல்லும் விதமாக 12ஆம் வகுப்பில நமக்கு 6வது இயல்ல இந்த பாடம் அமைஞ்சிருக்கு. பாடத்தோட பேர் என்னன்னா ரச்சன்ய யாத்திரிகம். என்ன பேரு? சரி, இந்த ரச்சன்ய யாத்திரிகம் அப்படிங்கிற நூலை எழுதுறவர் யாருன்னா ஹெச்ஏ கிருட்டிணனார். யாரு? இந்த ஹெச்ஏ கிருட்டிணனார் சொந்தமா அப்படியே அவருடைய முழு முயற்சி கொண்டு இவர் சொந்தமா எழுதுற நூலானா இல்லை. அப்ப இந்த நூல் வேறொரு மொழிகள் இருந்துச்சு. இது எந்த நூல்ல இருந்துச்சுன்னா ஜான் பனியன். என்ன பேரு? ஜான் பனியன் அப்படிங்கிறவரு ஆங்கிலத்துல எழுதினார். எதுல எழுதினாரு? ஜான் பனியன் அப்படிங்கிறவரு ஆங்கிலத்துல எழுதினாரு. என்னன்னு எழுதினார்னா, அவர் கவனிச்சுக்கோ, இந்த ஜான் பனியன் அப்படிங்கிறவர் ஆங்கிலத்தில் எழுதின பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் இந்த ரச்சன்ய யாத்திரிகம். அப்ப ரச்சன்ய யாத்திரிகம் அப்படிங்கிற நூலுக்கு பேரு தழுவல் நூல். என்ன நூலு? இது ஒரு தழுவல் நூல். சரி சார், இந்த ரச்சன்ய யாத்திரிகம் எழுதிய ஹெச்ஏ கிருட்டிண பிள்ளை வேறு நூல்களும் எழுதியிருக்காரு. அது எதுன்னு பார்க்கலாம். ரச்சன்ய மனோகரம், ரச்சன்ய யாத்திரிகம், போற்றி திரு அகவல், இந்த 3 நூல் எழுதியிருக்காருப்பா. இந்த 3 நூல்ல ரச்சன்ய யாத்திரிகம் மட்டுமே நமக்கு பாடமா வந்திருக்கு. இந்த ரச்சன்ய யாத்திரிகம் எப்படி பிரிச்சிருக்காருன்னா 5 பருவங்களா பிரிச்சிருக்காரு. எத்தனை பருவம்? 5 பருவங்கள். எத்தனை பருவங்கள்? 5 பருவங்கள் பிரிச்சிருக்காருமா. 5 பருவம் எதுனா ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரச்சன்ய பருவம், இப்படி கொடுத்துருக்காங்கம்மா. இதுல நமக்கு பாடமா வந்திருக்கிறது எதுனா இந்த குமார பருவத்துல வந்திருக்கிறது நமக்கு பாடமா வந்திருக்கு. அதுக்கு பேரு ரச்சன்ய சரித படலம். என்ன பேரு? ரச்சன்ய சரித படலம். சரி, படலம்னு கொடுத்த உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். கம்பராமாயணம் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த கம்பராமாயணத்துல கம்பர் காண்டம் பிரிச்சிருக்காரு, 6 காண்டம் பிரிச்சிருக்காரு. அதே போல படலங்களும் பிரிச்சிருக்காரு. இவரும் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய நூலை 5 பெரும் பிரிவா பிரிச்சு அதுக்கு பருவம்னு பேர் வச்சிருக்காரு. அதனுடைய உட்பிரிவுக்கு என்னன்னு பேர் வச்சிருக்காருன்னா படலம். என்ன பேரு? படலம்னு வச்சிருக்காரு. அதனால இவரு கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக கம்பரை பின்பற்றி அவருடைய நூல் எப்படி இருக்கும், அவருடைய சொல்வளம் எப்படி இருக்கும், அவருடைய பொருள்வளம் எப்படி இருக்குமோ அந்த நூலினை ஒத்ததாகவே இவரும் எழுதுறதுனால இவருக்கு கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஹெச்ஏ கிருட்டிணனாருக்கு இன்னொரு பேர் என்ன? கிறிஸ்துவ கம்பர், கிறிஸ்துவ கம்பர்னு சொல்லுவாங்க. கம்பராமாயணத்தை கம்பர் விருத்தப்பாக்களால் பாடினாரு. அது போல இந்த ரச்சன்ய யாத்திரிகம்ங்கிற நூல் முழுசும் எந்த பாக்களால் பாடப்பட்டதுன்னா விருத்தப்பாக்களால் பாடப்பட்டது. சரிதானே? நமக்கு வருகின்ற மனப்பாட பாட்டை இப்ப நம்ம பார்ப்போம். பாருங்க. பாதகர் குழுமி சொற்ற பழிப்புரை என்னும் கொல்லி இப்படின்னு கொடுத்துருக்கான். சரியா? சொல்லுங்க. பாதகர் குழுமி சொற்ற பழிப்புரை என்னும் கொல்லி. சரி, இங்க பாதகர் அப்படின்னா யாரு? கொடுமை செய்பவர்கள் தானே. அப்ப கொடுமையுடையோர். கொடுமை உடையோர். கொடுமையுடையோர்னா யாரு? எல்லோருக்குமே பாவம் செய்யறவங்க, ரொம்ப கொடுமைக்காரங்க. குழுமி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? கூடி. அப்ப கொடுமையானவர்கள் ஒன்றாக சேர்ந்து கூடி. சொற்ற அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? சொன்ன. புரியுதா? பாவம் செய்பவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சொன்ன பழிப்புரை அப்படின்னா என்ன? பழியான சொற்கள். பழியான சொற்களை யார் மேல சொல்லிட்டே இருக்காங்களே? இயேசு பெருமான் மேல, இறைமகனார் மேல பழியான சொற்களை சொல்லுவதை கேட்டு அந்த பழியானங்கிற சொல்லு அவர் மனசுக்குள்ள எப்படிப்பட்டதா இருக்கான்? நெருப்பை கொண்டு தீப்பந்தம் இருக்குல்ல, கொல்லிக்கட்டை, அந்த பழி சொற்களை அவர் என்ன சொல்றாரு? எனக்கு கொல்லிக்கட்டை மாதிரி மனசுக்குள்ள போய் காயப்படுத்துது. அவங்க பேசின அந்த வார்த்தைகள் என் மனசு எப்படி காயப்படுத்துது? அப்படியே கொல்லிக்கட்டை எப்படி சுட்டா காயப்படுத்துமோ அது போல என்னுடைய மனசை அது காயப்படுத்துதுன்னு சொல்றாரு. இதுதான் முதல் வரி. பாரு. பாதகர் குழுமி சொற்ற பழிப்புரை என்னும் கொல்லி. சொல்லு.
அடுத்தது ஏதமில் கருணை பெம்மான். சரி, இங்க பாருங்க. அப்படி பாவம் செய்யறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்த பலியான சொற்கள் ஆகிய அந்த கொள்ளி நெருப்பால் அவருடைய மனதை காயப்படுத்தின உடனே ஏதம் இல் அப்படின்னா குற்றமே இல்லாத கருணை கடவுளாய் இருக்கின்ற பெம்மான் யாரு? இயேசு பெருமான். யாரு? அப்ப எந்த குற்றமும் செய்யாத கருணை கடவுளாய் இருக்கின்ற இயேசு பெருமானினுடைய இதயத்துக்குள்ள அவன் சொன்ன வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த கெட்ட எண்ணம் கொண்ட தீயவர்கள் சொன்ன வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அவருடைய மனசுக்குள்ள போய் அப்படியே தைக்குதான், ஊன்ற அவருடைய மனசுக்குள்ள என்ன பண்ணுச்சான், போய் வார்த்தைகள் ஒவ்வொரு மனசுக்குள்ள போய் பட்ட உடனே திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. நம்ம நாக்கால கொடுமையான வார்த்தைகள் பேசினா அது நம்ம மனசை நோக்கடிக்க செய்யுமா செய்யாதா? அதே போல இந்த பாவம் செய்பவர்கள் எல்லாருமே சொன்ன பலியான சொற்களை கேட்டு கேட்டு அவர் மனசு நொந்து போய் அவர் மனசுக்குள்ள எப்படி இருக்கான், சும்மா சாதாரணமா இல்லையா, இதயத்தை போய் அந்த அவங்க சொன்ன வார்த்தைகள் போய் இதயத்தை அழுத்துதான். சரியா? சரி. ஏதமில் கருணை பெம்மான் இருதயத்து ஊன்ற சொல்லு. அவங்க சொன்ன வார்த்தைகளை கேட்டு கேட்டு மனசுக்குள்ள வேதனை அப்படியே உழலுதான். மனசுக்குள்ள வேதனையில துடிச்சு சிந்தைனா புத்தி எல்லாம் அதை நினைச்சு 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 அப்படியே வெந்து போச்சான், மனசெல்லாம் வெறுத்து போயிடுச்சான். சிந்தை வெந்து புண்பட்டார், மனசளவுல காயப்பட்டார். அப்பையும் அல்லால் அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணாரு, வேதனை உழந்து சிந்தை வெந்து புண்பட்டார் அல்லார். சொல்லு. அப்படி புண்பட்டா கூட இயேசு பெருமான் ஒரு வார்த்தை கூட அந்த கொடுமை செய்கின்ற அந்த கொடுமையாளர்களை பார்த்து ஒரு வார்த்தை கூட அவர் எந்த கேள்வியும் கேட்கலையாம், அமைதியா நின்னாராம். என்ன காரணம் அப்படின்னா, இயேசு பெருமான் ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்காரு. என்னன்னு, இன்னைக்கு நாம் எந்த பாவம் செய்யாத நமக்கு இவ்வளவு கொடுமைகள் செய்யறாங்களே, இவங்க வாழுகின்ற காலத்தில் இவங்களுக்கு எவ்வளவு பாவம் வந்து சேரும் இல்லையா, தெரியாம பாவம் செய்யற இவங்களுக்கு நாளைக்கு வாழ்க்கை முழுவதும் பாவத்திலேயே கஷ்டப்பட போறாங்களேன்னு அவங்களுக்காக ஏங்கி அவங்களுக்காக இறங்கி அவங்கள நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டாராம். இவருக்கு படுற கஷ்டத்தை அவர் வருத்தப்படல. யாரை பத்தி கஷ்டப்பட்டாரா, தனக்கு செய்கின்ற துன்பத்தை செய்கின்ற அந்த மக்களுக்கு இப்புவியில் வாழும் காலம் வரைக்கும் துன்பம் வந்து சேரப்போகுது, அதனால அந்த சேருகிற காலத்துல இவங்க எப்படிதான் வாழுவாங்களோ அப்படின்னு இறக்கப்படக்கூடாத அவர்களுக்காகவும் இறக்கப்பட்டவர் யாரு, இந்த இயேசு பெருமான். சரியா சார்? சரி, கவனிச்சுக்கோ. அதுக்கு அடுத்தது, வேதனை உழந்து சிந்தை வெந்து புண்பட்டார் அல்ல நோதக சினந்தோர் மாற்ற நுவன்றிலர் கரும நோக்கி. நோகும்படியான வார்த்தைகளை சொன்ன அந்த கொடியவர்களை மாற்றுவதற்காக அவர் என்ன பண்ணாரு, எந்த ஒரு செயலும் செய்யலையா. நுவன்றிலர், ஒரு நிமிஷம் கூட அவங்க கிட்ட எதிர்த்து பேசல. அவர் பூமியில் பிறந்ததற்கான காரணத்தை நிறைவேற்றுவதற்காக ஈசனின் மகனாகிய ஏசன் மகனார் இந்த இயேசு பெருமான் ஒரு ஏழை போல, எந்த உதவியும் பெற முடியாத ஒரு ஏழை எப்படி தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துவார்களோ அதை போல இந்த இறைமகனார் இயேசு பெருமான் என்ன பண்ணாரு, ஏழை போல அமைதியா அவங்க செய்யற செயல்களுக்கெல்லாம் ஒத்து போகி அமைதியா நின்னாராம். சினந்தோர் அப்படின்னா தம்மை நோகுமாறு சினம் கொண்டு தாக்கிய அந்த கொடுமையாளர்களை மாற்றுவதற்காக, அவங்களுடைய மனசை மாத்தணும், இல்ல அவங்க கிட்ட கேட்கணும், அதெல்லாம் எதையுமே யோசிக்காம நுவன்றிலர், எந்த ஒரு அவரு அதுக்கான எந்த ஒரு செயல்பாடுகளையும் முன்னெடுக்கல. அவர் எதையுமே யோசிக்கவே இல்லை. எதற்காகனா, தான் இந்த பூமியில் பிறந்த கருமத்தை நோக்கி நிறைவேற்றுவதற்காக, தான் எதுக்காக இந்த பூமியில் பிறந்திருக்குமோ அந்த காரியத்தை நிறைவேறுவதற்காக ஏழை போல அமைதியாக நின்னாராம்.
சரியா? இதுதான் நமக்கு வந்திருக்கிற மனப்பாட பாட்டு. ஒரு தடவை படிச்சிருவோமா? பாதகர் குழுமி சொற்ற பழிப்புரை எண்ணும் கொள்ளி ஏதமில் கருணை பெம்மான் இருதயத்து ஊன்ற ஊன்ற வேதனை உழந்து சிந்தை வெந்து புண்பட்டார் அல்லால் நோதகச் சினந்தோர் மாற்ற நுவன்றிலர் கரும நோக்கி. கவனி, அதுக்கு அடுத்தது இந்த இயேசு பெருமானினுடைய துயரத்தை பார்த்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இயேசு பெருமானினுடைய துயரத்தை பார்த்த மக்கள் எல்லோருமே பலவாறு புலம்புனாங்களாம். எப்படி புலம்புனாங்கன்னா, ஐயோ உலகம் பிளந்து வெடிக்கவில்லையே, என்ன காரணம் தெரியலையே. அதுக்கு அடுத்தது, ஐயோ இந்த வானமானது இடிந்து விழவில்லையே, என்ன காரணம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. சும்மா சாதாரணமா இல்ல, எல்லாம் மனசுல பட்டதெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. உலகிலேயே நம்மளுடைய இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் நீரால் உருவாக்கப்பட்டது, கடலால் சூழப்பட்ட பூமி தான் நம்மளுடைய பூமி, ரைட்? அப்போ அவ்வளோ கொடுமைகளை பார்த்த பிறகும் கடல் தண்ணி ஏன் இன்னும் வத்தி போகாம இருக்கு, ஐயோ இது என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இவ்வளோ கொடுமைகளுக்கு பிறகும் இந்த உலகம் இன்னும் அழியாம தாமதிக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்படி எல்லாம் ஆளாளுக்கு ஒரு வார்த்தைகளை பேசி பேசி மக்கள் பலவாறு புலம்பினாங்களாம். சரிதானே? ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? நாளைக்கு வரும்போது இது எல்லாருமே படிச்சுட்டு வர முடியுமா? முடியாதா? ரைட். இப்படிப்பட்ட இயேசு பெருமானினுடைய வரலாறு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தை நல்லா வீட்டுல ஒரு தடவை படிச்சுப்பாங்க. நல்லா படிச்சுட்டு நாளைக்கு வரும்போது இந்த மனப்பாட செய்யல நீங்க படிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். ரைட். அடுத்த வீடியோல மறுபடியும் நம்ம பார்ப்போம். நன்றிப்பா.